கிருஷ்ணா, உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நம்ம குலதெய்வம் கோயில்ல 3 மாசம் தங்கி சேவை செய்யறதா நேர்ந்துக்கிட்டேன். என் மருமக கிட்டயே சொல்லிட்டேன்ப்பா. நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நீங்க 2 பேரும் எனக்கு நல்ல செய்தி சொல்லணும். உட்காரலாமா? என்ன மூக்குல விபூதி. ஓகேவா? மீரா, நான் ஒன்று சொல்லவா? நீ ரொம்ப அழகா இருக்கு. போங்க, போய் சொல்றீங்க. எப்படி இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்ச? ஆமா, பட்டு வெட்டி பட்டு சேலை எதுக்கு வேணாம் நீங்க? அது வந்து பல பூச்சிகளை கொண்டுட்டு அதுல வர அழகு தேவையில்லைன்னு தானே. ஐ லைக் இட். அப்புறம் நான் உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். எப்ப எங்க பார்த்த? ஹாஸ்பிட்டல்ல அனாதை பொண்ணை எடுக்க வந்தீங்கல்ல. அப்படி போடு. நான் கூட எங்க என் பர்சனாலிட்டியை பார்த்து ஓகே பண்ணியோன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. அது வந்து என்னன்னு சொல்லு. அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் சொல்லட்டா? வேட்டியை ஒத்து கொடுக்கணுமா? நீங்க ரொம்ப மோசம். அடுத்தவன் பொண்டாட்டிட்ட கேட்டாதான் மோசம். நான் என் பொண்டாட்டிட்ட கேட்கறது பாசம். போதும் மீரா, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் போடுறேன். இல்ல இல்ல கொஞ்சம். இல்ல கொஞ்சம். இதுக்கு மேல சாப்பிட்டா தொப்பை விழும். ஐயோ, அப்ப வேண்டாம். என்னங்க, எப்படி இருந்துச்சு? என்னது எப்படி இருந்துச்சு? சாப்பாடு தான். மீரா, நான் பசிக்கு சாப்பிடுறவன். ருசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா சொல்லலாம். இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். என்னங்க, என்ன பண்றீங்க? ஏன் பதர்? தட்டுல கை கழுவ கூடாது. ஏன்? குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க போய் கை கழுவுங்க. எழுந்திருங்க. சொன்னா கேளு. எழுந்திருங்க. போங்க. இதான் வாஷ் பேசின். இங்க தான் கை கழுவணும். புரிஞ்சுதா? ஆரம்பிச்சிட்டாயா? இன்னும் என்னென்ன பழக்கத்தெல்லாம் மாத்த போறாளோ? சார், என்னப்பா? இந்த போட்டோவை ஓனர் கொடுக்க சொன்னார். கல்யாண போட்டோவா? ஆமா சார். சரி கொடுப்பா, நீ போ. ஹலோ, நான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டுறேன். கவர்மெண்ட் எல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன். ஆமாம் ஆமாம், தப்பாக சம்பாரிச்சா தானே அங்கே பயப்படணும். என்ன மீரா, ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? அவசரமா வர சொல்லல, வர சொன்னேன். என்ன விசேஷம்? ரொம்ப போர் அடிக்குதுங்க. அம்மா இருந்தாலாவது ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அவங்களையும் வேண்டுதல்னு குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. நான் அனுப்புனேன். அவங்க வேண்டுதலுக்காக கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப எப்போ வருவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது காரணம் சொல்லுங்க. சரி சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்க, வெளியே போலாம். மீரா, நான் ரெடி. நானும் எப்பவோ ரெடி. ஏய், வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு என்ன பண்ற? ஒன்னும் பண்ணலையே. அப்படியா? என்னங்க,
இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. சரி போலாமா? எங்க? சினிமா? கோயிலுக்கு? தள்ளுங்க. கோவிலுக்கு போகணும்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணும். ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நியூயார்க்ல எப்படி இருக்கு? ஏன் கல்யாணத்துக்கு வரல? உன் மேல எனக்கு ரொம்ப கோவம். லேப்டாப்பை பேக்ல எடுத்து வை மீரா, நான் ஆபீஸ் போகணும். எடுத்து வச்சிடுறேங்க. உனக்கு எப்பவுமே அவசரம் தான். ஐயோ ஒரு நிமிஷம் இரு. ஒரு முக்கியமான விஷயம், யுஎஸ் கல்ச்சருக்கு மாறிடாத, இந்தியன் கல்ச்சர்லயே இரு. ஆமா ஆமா, ஹஸ்பண்ட்னா என்ன, அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லு. அப்படியா? சரி சரி அனுப்பிடு. இல்ல இல்ல, ஆர் மீரா. ஏய் இரு ஒரு நிமிஷம். என்னங்க, எனக்கு ஒரு நாள் லீவு போடக்கூடாதா? இல்ல மீரா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை. ரொம்ப முக்கியம். அவர் இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு, இன்னொரு நாள் பேசலாம். ஓகே சொல்லு. அப்படியா? ஏய் அவர் கிளம்பிட்டாரு. I'll call you later. Take care. Okay? என்னங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? ஒண்ணு ஏன்ட்ட பேசணும், இல்ல போன்ல பேசணும். ரெண்டையும் செஞ்சா எப்படி மீரா? சாரிங்க, யுஎஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட் பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிருந்தா, அதான் அவாய்ட் பண்ண முடியல. சாரி. ஏய் சாரி கேக்குற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. யூ கேரியா? என்னங்க ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. வரேன். பாய். ஹலோ. என்னப்பா, நான் தான் உன் நல விரும்பி. என்ன மேட்டர்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஏய் நீ யாருன்னு சொல்லு. அதான் சொன்னேன்ல உன் நல விரும்பின்னு. ஆமா, வீட்டுல யாராவது உன் பொண்டாட்டிக்கு துணையா இருக்காங்களா? ஏன்னா புது பொண்டாட்டி பாரு, அத்தனை பேருக்குன்னு அவன் மேலதான் படும். அதுவும் உன் பொண்டாட்டி சூப்பரா இருப்பாள்ல. இந்த சிலிண்டர் போடுறவன், பால்காரன், பேப்பர் போடுறவன், இவனுங்க எல்லாம் உள்ளவே விடாத. எதுக்கு சொல்றேன்னா, உன் பொண்டாட்டி ரொம்ப இறக்க குணம் உள்ளவன். இவனுங்க படுற கஷ்டத்தை பார்த்து எதையாவது கொடுத்தா பரவாயில்ல, அவளையே கொடுத்துட்டா அப்புறம் நீ என்னப்பா பண்ணுவ? ஹலோ, நீ யாரா? ரகசிய ஸ்நேகிதனே. ஹலோ. ஏய் ஏய் நமஸ்காரம். என்ன? இல்லங்க, உடனே வந்துட்டீங்க. முக்கியமான மீட்டிங், அவசரமா போறேன். நீங்க எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து அன்னைக்கு சினிமாவுக்கு கூப்பிட்டேன், கோயிலுக்கு போயிட்டோம். இன்னைக்கு லீவு போட சொன்னேன், அவசரம்னு போயிட்டேன். மனசு கேட்கல மீரா. இன்னைக்கு பூரா உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். சார் கொஞ்சம் இருங்க. கொரியர் பேனா இருக்கும், நான் பார்க்குறேன். கொரியர் சார். கொரியர் தான் வந்திருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த? நான் என் ஒய்ஃபோட சேஃப்டிக்கு வந்தேன். என்னங்க, என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? தனியா பேசலையா, நான் செல்போன்ல பேசிட்டு இருக்கேன். ஓ சரி சரி. செல்ல இங்க வச்சுட்டு எந்த போன்ல பேசிட்டு இருக்காரு? ஒன்னும் புரியல.
குழப்பம் வந்துருச்சு. போன்ல பேசுறேன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க. போன் எங்க வச்சு? நல்லா இருக்காரு. சரி சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. இருங்க, உங்க மகன்கிட்ட கொடுக்குறேன். என்னங்க, அத்தை லைன்ல இருக்காங்க. செல்ல காணோம். என்னங்க? சொல்லுமா. மீராக்கு ரொம்ப போர் அடிக்கிறா. நீ சீக்கிரம் வந்துருமா. நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேம்மா. ஆமாமா. என்ன போன்ல யாரு? அம்மா அம்மா அம்மா. ஓ, இந்தாங்க. இந்த போன்ல யாரு? பேசுங்க. ஹலோ. என்னடா கிருஷ்ணா, நீ எப்படி இருக்க? என்னமா நீ இந்த லைன்ல வந்துட்டியா நீ? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னடா வளர்ற? ஒரு நிமிஷமா. மீரா, வெளியே கிளம்பணும்னு சொன்னேன்ல, நீ வா கிளம்பு போலாம். அம்மா அம்மாம்மா சொல்லிட்டு லைன்ல வாமா.